ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து பிரெட் மசாலா பிரெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 4 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்திருக்கேன். மில்க் பிரெட்டாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டைப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக போட்டுக்குங்க. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் எல்லா ஸ்லைசஸுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நெய்யில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், எல்லா ப்ரெட்டையுமே இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டினா கருகிரும். நான் அப்படி தான் கொஞ்சம் வேகமாக வச்சுருந்தேன் ஃப்ளேமை. 1-2 பீஸ் வந்து கருகிருச்சு. அதனால் நீங்கள் வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். ப்ரெட் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறனால டக்குன்னு அது கருகிரும். அதனால தான் நான் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்க சொல்கிறேன். சீக்கிரம் ஆனால் ஃப்ரை ஆயிரும். இது நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அப்பப்போ எடுத்து குலுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேன் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் பிரெட் ஸ்லைசஸ் வந்து நிறையா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து கோல்டன் கலருக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு இருந்தாவே நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 எடுத்து நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்குங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து இப்போ வருங்க இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கிறேன். அப்போ தான் ப்ரெட்டில் போய் நல்லா ஒட்டி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு நான் எந்த சாஸுமே நான் செய்யறதில்ல, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக நான் வந்து ஜாரை கழுவி கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் மசாலாவுடைய பச்சை வாசனையும் போகும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டோட பீசஸை போட்டுக்கலாம். இதில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அதோட மசாலாவெலாம் ப்ரெட்டில் ஓட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். இந்த பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் மசாலாவெலாம் நம்ம ப்ரெட்டில் நல்லா பரவி நல்லா இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா பரவிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமாக இதில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை எள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருந்தனால போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நம்மளுடைய மசாலா ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும்.
இந்த மழை காலத்தில் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வழக்கமாக நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுடைய மசாலா ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.